ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டையும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிடுறேன். நான் போன தடவை ஒரு 10 டேஸ் கழிச்சு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் எங்கம்மா போனேன், காணா போயிட்டியா, எங்கம்மா போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னுடைய தொண்டைக்காக உடம்ப பார்த்துக்கோங்க, த்ரோட்டை டேக் கேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ், மருத்துவ டிப்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருந்தீங்க. நிறைய வீடியோக்களை பார்ப்பேங்க. இந்த விளாகரா இருக்காங்கல்ல, அவங்க வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அதை கேட்டாங்க, எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இதை சொன்னாங்க, எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இப்படி பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னேன். பார்த்துருக்கேன். ஆனா இதெல்லாமே புருடா உருட்டுவாங்க, சும்மா இவங்க வீடியோவோட வியூஸுக்காக ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருக்கேன். பட் ரியலாவே ஒரு சேனலை பிடிச்சு போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அதை பார்க்குறப்ப எந்த அளவுக்கு அதை உள்ள இருக்கிறவங்களுக்கும் டேக் கேர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே தெரிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஸோ உங்களுக்காக தொடர்ந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் நாட்களில் வாய்ஸ்லே என்னுடைய சேனலில் வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கான முயற்சியில் நான் ஈடுபடுவேன். ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தாவேகா தொடர்பான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தாவேகாவுடைய முதல் பொதுக்குழு வர மார்ச் 28ஆம் தேதி கன்வென்ஷன் சென்டர்ல நடக்க போகுது. அதற்கான வேலைகள்லாம் ஜரூரா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அப்டேட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த முறை அந்த பொதுக்குழுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்ஸை தான் லைன் பை லைனா சொல்ல போறேன். ஸோ முதல்ல பொதுக்குழுல கலந்துக்கிறதுக்கான பாசஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் இந்த மாவட்ட நிர்வாகிகளுடைய கூட்டம் நடந்தது தெரியுமா? அப்போ ஒரு பெரிய குளறுபடி என்னன்னா, பாஸ் எல்லாம் நிர்வாகிகளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபேமிலிஸை கூட்டிட்டு வருது, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வருது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் பண்ணாங்க. அது இந்த தடவை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கட்சி மீட்டிங்கா நடத்த விடுங்க. ஃபேமிலிக்கான கெட் டுகெதர் டைமுக்கு நான் தனியா என்னோட நேரத்தை ஒதுக்கி தரேன். அதுல குடும்பம், குழந்தைகள் அப்படிங்கறதெல்லாம் அங்க வச்சுக்கலாம். கட்சியா மட்டுமே பார்க்கணும். பர்சனல் இந்த மாதிரியான பல விஷயங்களை உள்ள போட்டு குழப்பிக்க கூடாது, வளப்பிக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால இந்த முறை பாசஸ் கரெக்டா உள்ள இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்த நபர்களுக்கு மட்டுமே போகணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சிறப்பாக நடந்திருக்கு. இது இல்லாம விஜய் அவர்கள் பேசக்கூடிய ஸ்பீச்ல நேரடியான தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாருக்கும் பயப்படமா, இதுக்கப்புறம் இந்த பாசிசம், பாயாசம் இந்த மாதிரியே பல விஷயங்களை போட்டு சொல்லாம நேரடியா இவங்க தான், இன்னார்தான், இந்த பிரச்சனை தான், இதுக்காக உங்களை நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிறத பேச போறாரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல தீர்மானங்கள்ல தாவேகா சார்பாக நிறைவேற்ற போறாங்க. ஸோ இந்த தீர்மானங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, தாவேகா மேல நம்ம எல்லாருக்குமே இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒரு படி மரியாதை அதிகமாகவே கூடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னென்ன தீர்மானங்களை முன்னுக்கு கொண்டு அன்னைக்கு நடக்க போற இந்த பொதுக்குழுல நிறைவேற்ற போறாங்க. முதல்ல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சமீப காலங்கள்ல நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் நிறைய சட்ட ஒழுங்கு சீரழிகிற மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது. அசால்ட்டா முன்னாள் ரவுடியை இது பண்ணிட்டாங்க. ஹைவேல ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியை இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கிறதுனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மையமாக வைத்து முக்கியமான தீர்மானத்தை தாவேகா தரப்புல நிறைவேற்ற போறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு திக்குன்னு இருக்கு, பக்குன்னு இருக்குதுங்க. ஏன்னா நார்மலா போயிட்டு இருக்கிறோம், நமக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கடந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை சரி செய்வதற்கான முதல் விஷயம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு தீர்மானம் உங்க தரப்புல நிறைவேற்ற போறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தொடர்பாக முக்கியமான ஒரு தீர்மானத்தை தாவேகா சார்பில் நிறைவேற்ற இருக்கிறாங்க, எடுக்க போறாங்க. மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு. குறிப்பா குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இன்னைக்கு பல இடங்கள்ல மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா போக்சோ வழக்குல யாராவது ஒருத்தர் கைதாகிட்டே தான் இருக்கிறார். ஒருத்தர்னு சொல்ல முடியாது, பல பேர் கைதாகிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு குழந்தைகள் மீதான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. ஸோ இந்த குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பாக தாவேகா தரப்பில் முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு இருக்காங்க. நான்காவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கை
ரொம்ப நாளாவே வந்து ரொம்ப வருஷம் இது வந்து இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இங்க இருக்கிறவங்க வந்து அதற்கு எதிர்ப்பு சொல்றதும், சில பேர் வந்து அதை வைத்து அரசியல் நடத்துறதும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த லாங்குவேஜ் இம்போஷனை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி நடந்த சில மீட்டிங்ஸ்ல விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா டச் பண்ணி அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. பட் வரப்போற பொதுக்குழுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் இம்போஷன் குறித்து ஒரு மிகப்பெரிய தெளிவான ஒரு விஷயத்தையும் தங்களுடைய முடிவையும் எடுப்பதற்கான ஒரு தீர்மானத்தையும் அன்றைய நாள்ல நிறைவேற்ற இருக்காங்க. அடுத்த ஒரு முக்கியமான தீர்மானம் என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீப காலங்கள நாடாளுமன்றத்துல நம்மளுடைய தமிழக குரல் வந்து ஒலிப்பது வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. அதற்கு என்னன்னா, இவங்க யாரும் குரல் கொடுக்காமலாம் இல்ல. குரல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே மறுக்கப்படுது. இதற்காகவும் முக்கியமாக தாவேகா தரப்புல வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு இருக்காங்க. அடுத்ததாக பல வருடங்களாகவே நீடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மீனவ பிரச்சனை தொடர்பாகவும் தாவேகா தரப்புல ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு இருக்காங்க. இப்படி நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த தீர்மானங்கள் எப்படி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து 15 தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொதுக்குழுவை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பொதுக்குழு வந்து பாத்தீங்கன்னா மதியம் 1 மணி வரைக்கும் நடக்கிறதுக்கு இருக்கு. ஓகே, வெறும் தீர்மானம் நிறைவேற்றுவது ஒரு பொதுக்குழுவா, இதற்கு தான் இவ்வளவு பில்டப்பா அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்கள் வரத்தான் செய்யலாம். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. வரக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் தரப்புல வந்து ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கிறாரு. என்ன மாதிரியான ஹோம்ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இத்தனை நாள் வரைக்கும் தீர்க்காம இருக்கக்கூடிய பிரச்சனை, இதனால் வரைக்கும் அதை தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து மிகச்சரியாக கணக்கெடுத்துட்டு அன்னைக்கு பொதுக்குழுவுல கலந்துக்கணும் அப்படின்னு தாவேகா தரப்புல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஹோம்ஒர்க்கை வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து புள்ளி விவரத்தோடு வந்து சேகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த விவரங்களோடு சேர்ந்து அன்னைக்கு பொதுக்குழுவுல இது குறித்தும் விவாதிக்கிறதுக்கு இருக்காங்க. அடுத்ததாக இந்த பொதுக்குழு தொடர்பாக மூன்றாவதா இன்னொரு விஷயத்தையும் வந்து செய்ய சொல்லி தாவேகாவுடைய தலைமையில இருந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் இந்த பொதுக்குழு தொடர்பாக எல்லாமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விளம்பரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மள நிறைய செய்திகள் இதுதான் அப்படின்னு கவனிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 செய்தி வந்து அதை வந்து மறைச்சிருது. சோ அப்படி வந்து 10ஓடு 11 இது காணா போயிடக்கூடாது, மக்களுக்கு என்னன்றது தெரியணும், இந்த பொதுக்குழுல இதெல்லாம் பத்தி பேசுறாங்க, இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படிங்கறதெல்லாமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு பொதுக்குழு நடக்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்லாவே தெரியணுங்கிறதுக்காகத்தான் ஊடகங்களுக்கும் பத்திரிகைக்கும் இது தொடர்பாக நிறைய விளம்பரங்களை கொடுக்கறதுக்கும் தாவேகா தலைமையில வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பொதுக்குழு குறித்து இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்து பண்ணியிருக்காங்க. மாவட்ட செயலாளர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு கொடுப்பாங்க, இந்த வேலைகள்லாம் நீங்க செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்களுக்குன்னு சில பர்டிகுலர் டியூட்டியை கொடுக்காம அங்க இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுக்கு வேலையை வந்து பகிர்ந்து கொடுத்திருக்கிறதாகவும், இதனால பல மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில இருக்கிறதாகவும் சில தகவல்கள் வந்திருக்கு. இது வந்து கட்சிக்கு வந்து நல்லதா, இல்ல வந்து அவர்களுக்கு வருத்தமா, இல்ல அவர்களுக்கு ஏதாவது வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா, இந்த மாதிரியான பல கேள்விகளோட இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் விடை வரக்கூடிய பொதுக்குழு அன்னைக்கு வந்து தெளிவா அதற்கான பதில் கிடைச்சிடும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு பொதுக்குழுவில் எல்லா ஏற்பாடுகளையும் வந்து ரொம்ப சரியா பண்ணியிருக்காங்க. மீடியா வந்து அக்சஸ் பண்றதுக்குன்னு தனி இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நிர்வாகிகள் உட்கார்றதுக்குன்னு தனி இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து அவங்க ரொம்ப அழகா பிளான் பண்றாங்க. பட் அதையும் மீறி ஒவ்வொரு முறையும் டிவிகே தொடர்பாக ஏதாவது நிகழ்ச்சிகள் நடக்கிறப்ப ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் அவங்களை பின்னாடி வந்து துரத்திட்டு வந்துடுது. பட் இந்த முறை அது எதுவுமே நிகழாத வண்ணம் இந்த நிகழ்ச்சியை வந்து பக்காவா வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட தான் தாவேகா இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா அந்த பொதுக்குழுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டத்தை நான் கொடுத்துட்டேன். பொதுக்குழுல நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு, பிளஸ் அதுல அன்னைக்கு பேசக்கூடிய விஷயத்த வந்து நம்ம வந்து பயங்கரமா அந்த டீகோடிங்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது பண்றதுக்கான சூழலை வந்து விஜய் ஏற்படுத்திக்கிறாரா அப்படிங்கிறதுக்கான எல்லா அப்டேட்டோட சேர்த்து நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.